குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் தோட்டத்தில் இன்றைக்கி இவ்வளோ தக்காளி பறித்தோம். அதனால் இப்போ ஃபஸ்ட்டு ஜாம் செய்ய போகிறோம். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? இப்போ கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ பாருங்கள், இப்படி பொடிசாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஒரு அரைச்சி வடிகட்டி எடுத்துக்கணும். கொஞ்சம் செரி டொமேட்டோவும் இருந்தது, அதுவும் அது கூட சேர்ந்து போட்டு மிக்சியில் அரைச்சி நம்ம வடிகட்டி எடுக்கணும். மிக்சியில் அரைச்சி வடிகட்டி எடுத்தாச்சு. இப்போது இதில் ஊற்றணும். அடுப்பில் வானொலியில் ஊற்றியாச்சா? தக்காளி ஜாம் நல்லா கட்டியாயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம சர்க்கரை போட்டுருவோம். தேவையான அளவு போட்டுக்கணும். தக்காளி ஜாம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. தக்காளி ஜாம் நமக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நமக்கு சூப்பராக ஜாம் கிடச்சிருச்சு. ஒரு பாட்டில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.